மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. அரசியலுக்கு வருவதாக அறிவித்த லாரன்ஸ் மக்கள்கிட்ட கருத்து கேட்டார். நீங்கள் மக்களே சொல்லுங்கள், ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. என்னுடைய ரொம்ப நான் மதிக்கிற கடவுள் மாதிரி நினைக்கிற ரஜினிகாந்த் அவர்கிட்டையும் அவருடைய ஆசை எனக்கு இருக்குது. அப்புறம் என்னுடைய நண்பர் விஜய் இன்னைக்கு சிஎம் ஆயிட்டார் அரசியலுக்கு அதனால் நானும் அரசியலுக்கு வரப்போகிறேன். சமூக சேவை 25 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் மக்களே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வரேன் அப்படின்னு கருத்துக்கள் சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கன்னாரு. இன்றைக்கு மீண்டும் பத்திரிகையாளரை சந்தித்தார். அப்படி சொல்லும் போது அவர் நான் எல்லாத்தையும் படித்தேன், நான் விரைவில் அறிவிக்கிறேன், நான் அரசியல் வருவது குறித்து நான் விரைவில் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. ஆனால் இன்றைய பேச்சில் நீங்கள் எப்படிங்க தாவேக அரசாங்கத்தை குறித்து எப்படி பார்க்குறீங்க? திருச்சி கிழக்கில் நீங்கள் போட்டியிடுவீங்களா? தாவேக அரசாங்கத்தோட ஒரு மாத செயல்பாடுகள் குறித்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பேசிய பேச்சு தான் இன்னைக்கு சலசலப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி முக்டா பயிலா இருக்கார் லாரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வச்சிருக்கு. அப்படி என்ன பேசினார்னு நினைக்கிறீங்களா? உண்மைதாங்க, அந்த பேச்சு இப்போ வைரலாக போயிட்டு இருக்குங்க. அந்த மக்களை, ஓட்டு போடுகிற மக்களை, கேள்வி கேட்கிற மக்களை எல்லாம் அவர்கள் நாய்க்கு ஒப்பிட்டு பேசுனது தான் இப்போ சிக்கலையே உண்டாக்கியிருக்கு. தெருநாய்க்கு ஒப்பிட்டு மக்களை பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பேச்சை திரிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவார். நாளைக்கு என்ன சொல்லுவார்னா, இல்லை நான் வேற அர்த்தத்தில் சொன்னேன், இவங்க திருச்சி ஆதாயம் தேடுவதற்காக இப்படி என் மேலே பழி போட்டாங்கன்னு வேற ஒரு கலர் பட்டி டிங்கரி பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் பேசின பேச்சு என்ன சொன்னார் அப்படின்னா, ஏங்க ஒரு மாதம் இப்போ தாங்க வந்திருக்காங்க, நம்ம கூட ஒரு வீட்டு வாடகைக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு வாடகைக்கு போகிறோம், ஒரு வீடு வாடகைக்கு போகிறோம்னா வீட்டுக்காரர் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு டீ கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போன பிறகு தான் தெரியும் அந்த வீட்டில் எங்கே கரண்ட்டு பிரச்சனை இருக்குது, எங்கே டேப் ஒழுகும், எங்கே சிமெண்ட்டு கொட்டும், எங்கே பெயிண்ட் கொட்டோன்றதெல்லாம் வீட்டுக்குள்ளே போன பிறகு தான் தெரியும். அந்த மாதிரி இப்போ ஆட்சி மாற்ற வேண்டும்ட்டு மாற்றம் வந்துருச்சு, உள்ளே வந்திருக்காங்க. இப்போ தான் அவங்க நிர்வாகத்தையே கற்றுப்பாங்க, அதுக்கு டைம் வேணாமான்னு கேட்டார். இது நடைமுறையில் சாதாரணமாக பேசின பேச்சாக இருக்கலாம், அது ஒன்றும் தப்பாக தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம், இன்னும் விளக்கமாக ஒரு உதாரணம் கொடுக்குறேன்னு பேசுனது தான் சர்ச்சையாக இருக்குது. என்ன சொன்னார்னா, அந்த ஏரியாலேயே நம்ம புதுசாக வந்திருக்கோங்க, அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற நாய்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, புதுசாக வந்ததுனால நம்மளை பார்த்து குலைக்கும், பயங்கரமாக அது நம்மளை விரட்டும். அப்போ நம்ம அந்த நாய்களுக்கு பழகிற மாதிரி பிடிச்ச மாதிரி ஒரு பிஸ்கட் போடணும். சில நாய்கள் பிஸ்கட் போட்டால் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும். அப்போ பிரியாணி நம்ம கொடுத்து அந்த நாயை பழக்கி வச்சுக்கணும், அப்போ நம்மளை பார்த்து அது குலைக்காது. ஒரு தெருநாய்க்கு அப்படிதாங்க இருக்குது. ஒரு தெருக்குள்ள நம்ம புதுசாக போகிறோம்னாவே அதை நம்மளை பார்த்து குலைக்குது இல்லை அப்படின்றாரு. அப்போ புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற விஜயை பார்த்து கேள்வி கேட்டால், கேள்வி கேட்கிற எல்லாரும் தெருநாயா? என்ன சொல்ல வர்றார் லாரன்ஸ்ன்னு யாருக்கும் விளங்க. ஆனால் அவர் சொல்லிய சாராம்சம் இதுதான். இதே மாதிரி இப்போ லாரன்ஸ் இப்படி பேசினார் இல்லையா, இது ஒரு சர்ச்சையாகி இப்போ பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி பிஞ்சிலே பழுத்த மாதிரி ஒருத்தன் இருப்பான், ஒரு நடிகன் ஒருத்தன். அவன் சின்ன குழந்தையிலேருந்து நடிக்கிறான், அவன் பிஞ்சிலே பழுத்தவன் தான். தெரியும் இல்லை உங்களுக்கு அது என்ன பழமொழின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஓவர் ஸ்மார்ட்டாக பண்ணுறதா நினச்சி எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்டு செருப்படி வாங்குறது அவனுடைய வழக்கம். மாஸ்டர் மகேந்திரன்னு பேர். அவன் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது, ஏங்க கேள்வி கேட்டால் உடனே கரண்ட் வந்துருப்பான் உங்களுக்கு, எது கேள்வி கேட்குறீங்க, கேள்வி கேட்டால் சிஎம் உடனே கரண்ட் கொடுத்துருவாரா அப்படின்னு பேசி செருப்படி வாங்கிட்டு இருக்கான். இப்போ இணையம் முழுக்க 2 நாளாக அவனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அவன் கொஞ்சம் ஆர்வ கோளாறு தான், மூக்கு புடப்பா இருந்தால் கொஞ்சம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் வர மாதிரி. இவன் பிஞ்சிலே பழுத்தவன்றதுனால ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுறதா நினச்சி செருப்படி வாங்கிட்டு இருக்கான். இது இந்த நடிகர்களுக்கே உரிய விஷயமான பெரும்பாலும் எல்லா நடிகர்களும் அமைதியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காரு, என்ன பண்ணுறாரு பார்ப்போன்னு அமைதியாக இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக பேசுறது, கொஞ்சம் ஆள் மூக்கு புடப்பா இருந்தால் தேவையில்லாத கருத்துக்களை பேசுறது மாதிரி, வடிவேல் சொல்கிற மாதிரி, இந்த லாரன்ஸ் மாதிரி, மாஸ்டர் மகேந்திரன் மாதிரி இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. இந்த மாஸ்டர் மகேந்திரன் பற்றி சூப்பர் குட் லட்சுமண ஒரு முறை சொன்னார். என்ன சொன்னார்னா, சார் நான் ஒரு படத்துக்கு அவனை கூப்பிட்டு போனேன், சின்ன குழந்தையா இருந்தான், அப்போ குழந்தை நட்சத்திரம் கேட்டாங்க சொல்லி கூப்பிட்டு போனோடனே என்ன கேமராவில் எடுப்பீங்க, எத்தனை நாள் எடுப்பீங்க, இன்னும் டைலாக் இருக்கா, எத்தனை நாள் எடுப்பீங்க ஆய்வுன்னு கேட்டான். டைரக்டர் டென்ஷனே, அவனை முதல்ல மரியாதையை வெளியே தொத்தி விடு, ஓவராக கேள்வி கேட்டுருக்கான், வந்தால் நம்ம சொல்கிற மாதிரி நடிக்கணும், இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாப்பா, துரத்தி விடுப்பான்னு குழந்தையிலே விரட்டி விட்டுருக்கான். அப்போவே அதுதான் சொன்ன பிஞ்சிலே பழுத்த கேஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ கேள்வி கேட்டால் உங்களுக்கு கேள்வி கேட்கிற எல்லாரையுமே கொச்சைப்படுத்தி, இவனுக்கு என்னங்க இன்வெர்டர் வச்சுருப்பான், ஜென்ரேட்டர் வச்சுருப்பான், எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும், அடிப்படையில் அன்றாடம் வேலைக்கு போயிட்டு புழுக்கத்தில் நைட்டில் தூங்கக்கூடியவங்களுக்கு கரண்ட் இல்லை, ஃபேன் ஓடலான்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தினக்கூலி அடிப்படையில் இருக்கிறவங்களோட கஷ்டத்தை இந்த மாஸ்டர் மகேந்திர மாதிரி நபர்களுக்கெல்லாம் தெரியுமா? இவ்வளோ வசதி வாய்ப்பில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் எந்த கஷ்டமும் தெரியாது. இப்போ லாரன்ஸும் அதே மாதிரி கேட்டகரி தான். அவர் நான் அரசியலுக்கு வர போகிறேன், நேராக தொலை வேண்டியதானே. அது என்ன, நான் மாற்றத்துக்கு கேட்குறேன், நான் மக்கள்கிட்ட கேட்குறேன், நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், நான் ஊரில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறேன்னு.
இதுவே வந்து ஒரு ஏமாத்து வேலை தான். இப்போ நமக்கு லாரன்ஸை பிடிக்கும்ன்றதுனால அவர் சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம நம்பிட முடியாது. இல்லை, நம்ம அவர் தப்பு பண்ணாருன்னா தப்புன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ பேசுகிற பேச்சு வந்து தப்பு. இந்த நாய்களோடு ஒப்பிட்டது வந்து அவர் தப்பு. அதுக்கு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பாக அவர் வந்து அவர் பேசுகிற பேச்சு வந்து பொதுமக்களை, வாக்கு போடுகிறவர்களை, ஓட்டு போடுறவங்கள தெருநாய்க்கு ஒப்பிட்டு பேசுறதுன்றது ஆணவத்தினுடைய உச்சம், திமிரனுடைய உச்சம். அது சரிப்பட்டு வராது. ஒருவேளை இந்த மனிதர் ஏற்கனவே ஒருவேளை இந்த தாவேக ஆட்சி நல்லா இருக்குன்னு சொன்னார்ல, இந்த ஒரு மாசம் அவர் பார்க்குறாராம், யூடியூப்ல பார்க்குறாராம், யாருன்னா அறநிலைத்துறை அமைச்சரை பார்க்குறாராம், அப்புறம் நிறைய பேரை பார்க்குறாராம், சில அமைச்சர்கள் செயல்பாடு, கல்வி அமைச்சர் செயல்பாடுலாம் பார்க்குறாராம். பார்த்தோன்னே இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறாராம். சரி, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். சிறப்பாக இருக்கா இல்லையான்றது நீங்கள் ஜால்ரா அடிக்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் எதுக்கோ சோபாக்கு ஆசைப்படுறீங்களா, இல்லை நீங்கள் பதவிக்கு ஆசைப்படுறீங்களா, என்னத்துக்கு ஆசைப்படுறீங்கன்னு தெரியல, ஒரு மந்திரி பார்சல் கிடைக்குமான்னு பார்க்குறீங்களான்னு தெரியல, ஏதோ ஒரு ஆசைப்படுறீங்க, அதனால நீங்கள் ஜால்ரா அடிக்கிறீங்க. ஆனால் மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இந்த ஒரு மாசத்துல விஜய் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காரு. திமுக அரசினுடைய சாதனைகளை தாமால ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்றாரு. இங்க மட்டும் இல்ல, டெல்லியில போய் பேசினாலும் திமுக ஆட்சி சாதனை தான் அங்க சொல்றாரு. இங்க என்னடா நடக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே சரியா இல்லை. சிங்க பெண்கள் அதிரடிப்படைன்னு தொடங்கி தொடக்க நாள் அன்னைக்கு ஆவடியை சேர்ந்த பெட்டாலியனை சேர்ந்த ஒரு பெண் காவலருக்கு அவங்களுடைய நகை திருடு போயிடுச்சு. பல சவர நகையை கைப்பையில கட்டி வச்சதை போலீஸ் வேன்ல திருடு போயிருக்கு. அப்ப போலீஸ்காரன் தான் திருடனா இருப்பான். அதை ரகசியமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய லட்சணம். இது சிங்கப்பெண் அதிரடிப்படையோட கேடுகட்ட செயல் அப்படின்னு மக்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. என்னடா நீங்க வந்து பேரை மட்டும் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்றீங்க, அவங்களுக்கு பிடிக்க மட்டும் முடியும், கேஸ் போட முடியாது, வழக்கு அவங்க மேல அந்த இதை வழக்கை நடத்த முடியாது, சும்மா அலங்கார பொம்மையா அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க அங்கங்க பஸ் ஸ்டாண்ட்ல அங்க எங்க சுத்திட்டு இருக்குது, பின்னாடி வந்து முதுகுல சிங்க பெண்ணு பேரை பொறிச்சு வச்சுக்கிட்டு சும்மா அலங்கார பொம்மை அப்படியே ஜாலியா கவர அப்படி சுத்திட்டு திரியுது தான். இதுக்கு பேர் என்ன? ஒரு காவலர்னா அவங்க மேல பயம் இருக்கணும். ட்ரெஸ்ஸை மாத்திட்டீங்கன்னா, கலர் மாத்திட்டீங்கன்னா பயம் வந்துருமா? இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படையில தேர்வான ஒரு பெண்ணையே 3 பேர் சேர்ந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி 3 பேரை பிடிச்சி வச்சிருக்காங்க. சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை, இவங்க போய் மற்றவங்க பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்துவாங்க? இதுதான் பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. அதை இப்போ வந்து இந்த நடிகர் மாதிரியே ஒரு நடிகை இப்போ கட்சியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த நடிகை யாருன்னா நம்ம கௌதமி. அவங்க வந்து திடீர்னு அதிமுகலேருந்து வெளியில் வந்தாங்க. ஏற்கனவே அவங்க பாஜக இருந்தாங்க. பாஜக இருக்கும்போது அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் உதவியாளராக இருந்தவரே அவர் எடுத்துட்டாரு, திருட்டு மோசடி பண்ணிட்டாரு, அபகரிச்சிட்டாரு, போலி கையெழுத்து போட்டு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அது பேரில் 2 பேரை கைது பண்ணாங்க. அது நிறைய பஞ்சாயத்துக்கள் ஓடுது. அந்த பாஜக நமக்கு எதுவுமே மேலிடம் ஹெல்ப் பண்ணவே இல்லை, அண்ணாமலை எதுவுமே ஹெல்ப் பண்ணலை, அன்னைக்கு மேலிடத்துல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி கூட நடக்கவே இல்லைன்னு நம்ம பாஜகலேருந்து வெளியில வந்து ரிசைன்மெண்ட் வெளியில வந்து அதிமுக சேர்ந்தாங்க எடப்பாடியோட. இந்த கட்சியில சேர்ந்து இருக்காங்கன்னே தெரியல இவ்வளவு நாளா. இப்ப திடீர்னு பார்த்தா அவங்க வந்து கட்சியை விட்டு கனத்த இதயத்தோடு அவங்க வந்து வெளியே போயிட்டாங்களாம். ஏன் வெளியே போனாங்கன்னா, இல்லை அவங்க எதிர்பார்த்த அரசியல் சூழ்நிலை இப்போ மாற்றத்தை கருத்தில் கொண்டு நான் அதிமுக வந்து வெளியேறுகிறேன்னு வெளியேறிட்டாங்க. இந்த அம்மா சோபாக்கு போனாலும் போவாங்க, தாவேக பக்கம் போனாலும் போவாங்க. ஏன்னா இவங்க வந்து இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க இடத்துல பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கு பரபரப்புகளோடய வந்து இன்னைக்கு நாள் தொடங்கி இருக்கு. சண்டே அதுவுமா வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப இருக்கும்னா எல்லா பக்கமும் பிரச்சனை தான். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் கட்சியில் இருக்கிற எல்லாம் கட்சி பஞ்சாயத்தே பேசிட்டு இருக்காங்க. இப்போ டிவிலாம் வீட்டில் யாரும் இந்த சினிமா பார்க்கறது அப்புறம் சீரியல் பார்க்கறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. எல்லாம் நியூஸ் பார்க்குறாங்க. டிவிலையும் அதான் பார்க்குறாங்க, யூடியூப்லேயும் அதான் பார்க்குறாங்கிறதுனால நம்ம நடக்கிற நிகழ்வுகளையும் நம்ம நேயர்களுக்கு அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாள் முழுக்க என்ன தகவல் வருது, நமக்கு என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், என்ன நமக்கு புதிய தகவல் கிடைக்குதுன்னு கேட்டு ஒரு நாளைக்கு ஒரு தகவலை சொல்லுவாங்க. நம்ம அப்படி இல்லை, கிடைக்கிற தகவலை இன்ஸ்டன்ட் மேக்கராக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இப்போதைக்கு நம்ம லாரன்ஸ் அவருடைய பேச்சு தான் படு வீரியமாக இன்றைக்கு சமூகம் ஃபுல்லாக கம்ப்ளீட் வைரலாக போயிட்டுருக்கு. கட்சிக்கு வரேன், அரசியலுக்கு வரேன்ற போது இப்படியா பேசுறது? உனக்கு ஓட்டு போறது யாரு? நீ யாரை தெருநாயின்னு சொல்றியோ அந்த மக்கள் தான் உனக்கு ஓட்டு போடணும். ஒரு வேளை தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுன்னா அப்போ அந்த மக்களையே நாயின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் வந்து ஓட்டு கேட்பீங்கன்னா நீ அவங்களோட எவ்வளோ மோசமான ஆள். நீ இதை லாரன்ஸ் உணர்ந்து கொள்வார்னு நினைக்கிறேன். லாரன்ஸ்க்கு நம்மளும் செய்தி அனுப்புவோம், குறு செய்தி. இந்த மாதிரி நீ பேசுறது தப்புப்பா, அடுத்த ப்ரெஸ் மீட்டில் மன்னிப்பு கேட்டுரு, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை,
நான் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் உதாரணத்துக்காக சொன்னேன், நான் பேசிய கருத்து வருத்தம் இருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு நீ சாரி கேட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவர் பேசுகிற பேச்சினுடைய சாராம்சம் தவறு. என்ன பண்ண போறான்னு தெரியல, பொறுத்திருப்போம். கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.